மாணவ செல்வங்களே, அன்பான வணக்கம். தரம் 5 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் என்னும் பாடத்தினூடாக விஞ்ஞான ரீதியான பிரவேசத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். வேலையை இலகுவாக்கும் வழிகள் என்னும் கருப்பொருளில் மின்சாரத்தை பயன்படுத்தி வேலைகளை இலகுபடுத்திக் கொள்ளும் வழிகளை தேடி அறிந்து அறிக்கைப்படுத்துவர் என்னும் தேர்ச்சியினூடாக வேலைகளை இலகுபடுத்திக் கொள்ள மின்சாரம் பயன்படும் விதம் பற்றி கையாண்டு பார்த்தல்களை செய்தல் என்னும் கற்றற்பேருக்கு அமைவாக சிக்கனமான மின்சார பயன்பாட்டில் ஆளியின் தொழிற்பாடு என்னும் செயற்பாட்டில் நாம் இன்று ஈடுபடுவோம். பிள்ளைகளே, இச்செயற்பாட்டுக்கு தேவையான பொருட்களை நாம் நோக்குவோம். மின்கலம். மின்கலம் மின்னை வழங்குவதற்கு உதவுகின்றது. மின் கடத்தி அல்லது மின் வடம் என்றும் இதனை சொல்லலாம். தொடுக்கும் கம்பி என்றும் இதனை அழைக்கலாம். இது மின்னை கடத்துவதற்கு உதவுகின்றது. அடுத்தது மின்குமிழ். இம்மின்குமிழானது மின்னோட்டத்தை அறிய எமக்கு உதவுகின்றது. அதாவது ஒளியை பெற உதவுகின்றது. ஆணி. இச்செயற்பாட்டில் ஆளியை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. காவலிடப்படாத லோக கடதாசி கவி. இது இச்செயற்பாட்டில் ஆளியாக தொழிற்பட பயன்படுத்தப்படுகின்றது. பலகை. ஆளியை இணைத்து மின்னோட்டத்தை ஒழுங்கமைக்க பயன்படுத்தப்படுகின்றது. இச்செயற்பாட்டின் நோக்கம் மின்குமிழை தேவையான சந்தர்ப்பத்தில் மாத்திரம் ஒளிரச் செய்யக்கூடியவாறு ஆளி ஒன்றினை அமைத்துக் கொள்ள. மாணவ செல்வங்களே, இச்செயற்பாட்டில் நாம் அவதானிக்க வேண்டிய விடயம் ஆளியின் செயற்பாடு. பிள்ளைகளே, இச்செயற்பாட்டினை அவதானியுங்கள். இப்பலகை துண்டில் 2 ஆணிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த 2 ஆணிகளிலும் இந்த காவலிடப்படாத கடதாசி கவியினை பயன்படுத்தி நாம் ஒரு ஆளி ஒன்றை உருவாக்கியுள்ளோம். இவ்வாளியுடன் மின் சுற்றை இணைக்கும் பொழுது என்ன மாற்றம் நிகழும் என்பதனை நாம் இனி அவதானிப்போம். மாணவர்களே, நாம் பலகை துண்டில் பொருத்தப்பட்ட ஆளியை பயன்படுத்தி இப்பொழுது மின்னோட்டம் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதனை அவதானிக்க போகின்றோம். எல்லோரும் இதனை மிக அவதானமாக பாருங்கள். இப்போது இக்கடதாசி கவ்வியானது ஒரு ஆளி போன்று செயற்பட்டு மின்கலத்திற்கு மின்னை கடத்துகின்றது. பிள்ளைகளே, இம்மின் சுற்றினூடாக நாம் ஆளி ஒன்றினை பயன்படுத்தி தேவையான போது மின்னை துண்டிக்கவும் தேவையான போது மின்னோட்டத்தை பெற்றுக்கொள்ளவும் இவ்வாளிகள் செயற்படுகின்றன என்பதனை அறிந்து கொள்ள முடிகின்றது. இச்செயற்பாடானது எமது வீடுகளில், அதாவது உங்களுடைய வீடுகளிலும் மின்னோட்டம் இணைக்கப்பட்டிருக்கும் இடங்களில் நீங்கள் தேவையான போது மின்னை பெற்றுக்கொள்வதற்காக சுவிட்ச் போர்டு பயன்படுத்தப்படுகின்றது. மாணவ செல்வங்களே, இவ்வாறான செயற்பாட்டினை நீங்கள் உங்களது வீடுகளில் மகிழ்வுடன் செய்து பார்த்து
அவதானித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். இச்செயற்பாடானது உங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். மற்றொரு செயற்பாட்டில் உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.